எல்லோருக்கும் வணக்கம். ஐயா, இது யோகாவுல ஏதாவது இருக்குதா ஐயா? நீங்க தான் யோகா பெரிய குருஜின்றீங்களே ஐயா. யோகால இருக்குதாக எல்லாத்துக்கும் இருக்குதுங்கம்மா. நீங்க செய்யணும். முடியாதவங்க யாரா இருந்தாலும் இந்த முத்திர பயிற்சின்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப சுலபம். வஜ்ராசனத்தில் உட்காரணும் இருக்கு. இல்லைன்னா சுகாசனத்தில் உட்காந்துக்கலாம். இல்லைன்னா பத்மாசனத்தில் உட்காந்துக்கலாம். ஏதோ ஒரு ஆசனத்தில் உட்காருங்க. ஆனால் தலை, முதுகு, இடுப்பு நேராக வச்சுட்டு வருணமுத்திரை நீங்கள் செய்யணும். என்னது வருணமுத்திரையா? அது என்னங்க ஐயா? வருமாங்க ஐயா அந்த வருணமுத்திரை? வருணமுத்திரை வராது, நம்ம தான் செய்யணும். இந்த சுண்ட விரல் நுனியை கொண்டு வந்து கட்டை விரல் நுனியோடு வச்சு மற்ற 3 விரலை நீட்டிட்டு இந்த உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி வைக்கணும். இது காலையில் ஒரு அரை மணி நேரம், மத்தியானம் ஒரு அரை மணி நேரம் செய்தீங்கன்னா, இல்லை சாயந்தரம் ஒரு அரை மணி நேரம் அப்படி செய்துட்டு வாங்க. ஆனால் சளி தொல்லை இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் இந்த யூரின், இந்த மூத்திரம் அதிகமாக போகிறவங்களை செய்யக்கூடாது. இது செய்தால் இந்த சளி அதிகமாக பிடிக்கும், மூத்திரம் ஜாஸ்தியாகும். பயந்துடக்கூடாது. அப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ வலியும் போயிடும், எல்லாமே உடம்பு நல்லாயிரும். வாழ்க வளர்க உயர்க. நன்றி, வணக்கம்.